வணக்கம். இன்றைக்கி 2 மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவி பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உற்சாகமாக கொண்டாட்டத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது இன்றைக்கி பெரம்பலூரில் ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையும், அண்ணாமலைக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த 2 தகவலை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. முதல்ல மேட்டருக்கு போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலானி அப்படிங்கிறவர் சபாநாயகர்கிட்ட கொடுத்த ஒரு மனு தான். ஏற்கனவே மிலானிங்கிறவர் சேலம் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்கிறார். அந்த வழக்கில் என்ன செஞ்சார்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடும்போது பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிலானிக்கு எதிராக ஒரு மனு போட்டாங்க. அந்த மனுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிலானிங்கிறவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தேர்தலில் போட்டி போட்டாரா, அவர் பிரமாண பத்திரம் கொடுத்துற தகவல் தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அவர் அதிமுக உறுப்பினரா, அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படியெல்லாம் மனுவெல்லாம் போட்டாங்க. நீதிமன்றம் யாராவது ஒரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி மனு பண்ணுறதுக்கு, வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அவர் பொதுநல வழக்கு தான் போட்டிருக்கிறாரு. நீங்கள் தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத மட்டும்தான் அவர் கேட்குறாரு. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் மனுவை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் தான் இப்போ மிலானி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு, ஓபிஎஸை பற்றி சபாநாயகர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன புகார் கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் அதிமுகவில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை நின்று இரட்டை இலை சின்னத்தில் ஜெயிக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக ஜெயபெருமாள் அப்படிங்கிறவருக்கு எதிராக ராமநாதபுரத்தில் இவர் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக போட்டி போடுறார். இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு கட்சி சார்பாக போட்டி போட்டு எம்எல்ஏ ஆனவர் அதே கட்சிக்காக அவர் எதிராக அந்த சின்னத்துக்கு எதிராக சுயேட்சை சின்னத்தில் நின்று போட்டி போடுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அவர் பதவியை பறிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட மிலானியை மனு கொடுத்துருக்காரு. சபாநாயகர் இது சம்மந்தமாக தான் செய்தியாளர்கிட்டையும் சட்ட நிபுணர்கிட்டையும் பேசும்போது அதுதான் சொல்லிகிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது சம்மந்தமாக நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்கார். ஒருவேளை இது எடப்பாடி பழனிசாமி உள்ளடி வேலையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேலே தான் மிலானி வழக்கு போட்டிருக்கிறாரு. அதே போல் ஓபிஎஸ் மேலேயும் போட்டிருக்காரு. இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியும் பறிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் ஓபிஎஸோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே கட்சி பதவியை பறிச்சிங்க, அதிலே டென்ஷன் ஆகிட்டாங்க. 2வது அவர் கட்சியிலே இல்லை, கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அவருக்கு அறவேட்டி கூட கட்ட முடியாது, கொடியை பயன்படுத்த முடியாதுன்னு அவர் நீதிமன்றமாக அலைய வச்சு அவரை ரொம்ப டார்ச்சர் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்குது. நீதிமன்றங்களில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிலானிக்கு சம்மந்தம் இல்லையா, மிலானி அவர் பாட்டுக்கு சபாநாயகர்கிட்ட ஒரு வழக்கை கொடுக்குறாரு, அந்த வழக்கு சம்மந்தமாக சபாநாயகர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவர் சுயேட்சையாக போட்டி போடும்போது அதிமுக சார்பாக கொறடா வேலுமணி சார்பாக சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருந்தா சபாநாயகர் அப்பயே அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யலை. காரணம் பார்த்திங்கன்னா, திரும்ப நம்ம ஓபிஎஸை டார்ச்சர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எதிராக கொங்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மக்கள் ஏற்கனவே எதிராக இருக்கிறாங்க, திரும்பவும் எதிராக ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவங்க எந்த விதமான மனுவும் கொடுக்கல. ஆனால் இந்த சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கு. அது இல்லாமல் சட்ட ஆலோசகர்களும் அதுதான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, டிடிவி தினகரன் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 18 எம்எல்ஏக்கள் அப்போ இருந்த கவர்னரை போய் சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அது இல்லாமல் அவருடைய முதலமைச்சராக இருக்கிறவர் மேலே புகார் கொடுக்கும்போது டக்குன்னு என்ன செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 18 பேரையுமே எம்எல்ஏ பதவியும் பறிக்கிறாரு, கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. இதனால் அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதோட தீர்ப்பின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த 18 பேரையுமே எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்குனார். 2013 பஞ்சாப், ஹரியானா நீதிமன்றங்களில்
ஒடிசாவை சேர்ந்த பிரகாஷ் சிங் யாதவ் வழக்கோட தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த 18 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் எம்எல்ஏக்கள் மட்டும் புகார் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கிறவர் மட்டும் புகார் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் மேலே சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒருத்தர் எம்எல்ஏ கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தா தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இதே கிடையாது. ஒரு சாதாரண குடிமகன், ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு குடிமகன் வந்து யார் மேலே வேணாலும் புகார் கொடுக்கலாம். அந்த புகாரின் உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேலே மிலானி கொடுத்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அந்த தீர்ப்பு ஒடிசாவில் கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா, இதை மேற்கோள் காட்டி தான் மிலானி கொடுத்த இந்த வழக்கு மேலே சபாநாயகர் ஒரு வழக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார், ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவியை பறிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்க போகுது, ஓபிஎஸ்க்கு பதவி பறிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சியிலே இல்லை, எம்எல்ஏவும் இல்லை அப்படிங்கும்போது எப்படி வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அவருடைய கட்சி பதவி எனக்கு தான் சொந்தம், கட்சி சொந்தம், ரெட்டை இலை சின்னம் சொந்தம் அப்படின்னு கேட்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, சபாநாயகர் விரைவாக நடவடிக்கை எடுத்தால் ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவியும் பறிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தேர்தல் ஆணையம் நம்ம கையில் தான் வந்து எல்லாத்தையும் சின்னம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் எவ்வளோ நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிலானி கொடுத்த புகாரின் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு சபாநாயகர் அப்பாவு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு முக்கியமான பதவி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. சமீபத்தில் மதுரைக்கு வந்தார், அமித்ஷா மதுரைக்கு வந்தார், பாஜகவோட மையக்குழு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பேரை சொன்னோடனே அவ்வளோ பேர் வந்து ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், தோலில் போட்டிருந்த துண்டு எடுத்து சுற்றுனது எல்லாத்தையும் பார்க்கும்போது அமித்ஷாவுக்கே ஒரு நேரம் ஆடி போயிட்டார், என்னடா அது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எதிரணியை சேர்ந்தவங்க எல்லாமே சொல்கிறது, அவங்க எல்லாமே பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் ஆள் செட்டப் பண்ணி அவர் பண்ணாருப்பா, மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ணாமலைக்கு பெருசாக ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னமும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும், மேலிடத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக மேலிடத்து அவங்களுக்கு மத்திய உளவுத்துறையெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு கூட்டம், ஆலோசனை கூட்டம் அப்படின்னா அவ்வளோ கும்பல் வரும். இப்போ சமீபத்தில் நயனாநாயகன் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக கும்பலே இல்லை, காலிச்சேர்கள் அதிகமாக கடந்தது. அதை அடுத்து கலாய்ன்னு சமூக வலைத்தளங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு அண்ணாமலை வந்து அமித்ஷா வந்து என்ன பேசிட்டு போனார்னா, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பேசிட்டு போனார், தேசிய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனார். அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை வந்து தான் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் போட்டுக்கிறார். பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இந்த 2 பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்குமான ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அது வித்தியாசமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் போட்டார் அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது. ஆனால் இதை அண்ணாமலை மறுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் வந்திருக்குது. தமிழகத்தில் வந்து 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசின அந்த விஷயம் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவார். ஆனால் பாஜக வந்து நம்ம 2024 வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்சு தான் நம்ம இந்த தொகுதி பங்கீடே வேணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதிமுக வந்து 19.4% வாக்குகளை தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குச்சு. அதே போல் பாஜகவுக்கு மட்டும் 11.4% வாங்கணும். இதை கணக்கு வச்சு தான் நீங்கள் பேசணும், இதை கணக்கு வச்சு தான் நம்ம தொகுதி பங்கீடே பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தொடர்ந்து பாஜகவோட வாக்கு சதவீதம் வந்து ஏறுமுகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் அதிமுகவோட வாக்கு சதவீதம் இறங்குமுகமாக தான் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் விலங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வந்து 4வது இடத்துக்கு போச்சு நாடாளுமன்றத்தில். ஆனால் பாஜக அந்த இடத்துல வந்து 2வது இடத்துக்கு வந்துச்சு. இதை பங்கீடு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எப்படி ரேஷியோ பண்ணுறாரு, தொகுதி பங்கீடு எப்படி பண்ணுறாரு அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுது, 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி போடுது அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதியை பாஜக கொடுத்தாகணும், பாஜக கூட்டணி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ 2:1 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. 2 சட்டமன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதி பாஜக கூட்டணியை பாஜகவுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பிரித்தாதான் 2029
நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பிரதமர் மோடிக்கு வந்து அண்ணாமலை ஒரு கடிதத்தை போட்டு விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கடிதத்தினால என்ன பலன் என்ன பயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எந்த கடிதமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களோட இதுக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட பெரம்பலூரில் 2 நாள் ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் நடக்க போகிற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், அது சம்மந்தமான ஒரு ஆலோசனை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, புதுச்சேரி, அப்புறமா அசாம், இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது, அதுக்கான பொறுப்பாளர்கள் வியூகங்கள் எப்படி வகுக்கிறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து இன்றைக்கி ஆலோசனை பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு தேர்தலை வந்து அவங்க குறிப்பாக மையம் வச்சு தான் பேச போகிறாங்க. அதில் குறிப்பாக என்னென்னா, தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பில் தேர்தல் தொடர்பான முக்கிய பொறுப்பு வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. இது சம்மந்தமாக வந்து பாஜகவோட அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து பேசி ஓகேலாம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைகிட்ட இருந்து ஒரு மாநில தலைவர் பதவியை பிடுங்கியாச்சு. அப்படி மாநில தலைவர் பதவி இல்லைன்னொன்னா அண்ணாமலையோட பல்ல பிடிங்கிட்டாங்கப்பா, இனிமேல் அண்ணாமலையினால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பேசும்போது தான் இப்போ திடீர்னு ஆர்எஸ்எஸோட ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பாஜகவில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து அண்ணாமலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுக்குறது அப்படிங்கிறது தான். தொகுதி பேச்சுவார்த்தை பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையை நடத்துவார். எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினார், இல்லை எடப்பாடி பழனிசாமி அமைக்கிற குழுக்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அண்ணாமலை அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை பிரதமருக்கு போட்டார்ல கடிதம், அதே போல் வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் தொகுதி பங்கீடே கேட்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக பாஜக கூட்டணியிலேருந்து அவங்க பிரிகிறாங்க, இல்லை பாஜக கூட்டணியை வேணான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய இஷ்டம். அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சது வந்து 70-80 தொகுதிகளை வந்து பெற முடியும். இந்த கூட்டணி இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து போகிறாரு அப்படின்னா போயிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே கூட்டணிக்குள்ளே வர்றது கூட தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இது எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க போகிறாரு, இல்லை அதிமுகவினர் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு வந்து ஓபிஎஸோட எம்எல்ஏ பதவியை பறிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக அண்ணாமலைக்கு மிக முக்கியமான ஒரு பதவியை கொடுக்க போகிறாங்க. அந்த பதவியினால் அண்ணாமலை வச்சு ஆட்டுன்னு ஆட்ட போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் மூலமாக அண்ணாமலைக்கு கிடைக்க போகிற பதவி அப்படின்னா தமிழக தேர்தல் தொடர்பான முக்கியமான பொறுப்பை அண்ணாமலை கையில் ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.